எமோஷ்னலாக நம்ம அதிகமான ஒரு உணர்ச்சிக்கு உள்ளாகும்போது புத்தி வந்து வேலை செய்யாது. புத்தி அங்கே வந்து மட்டுப்பட்டு போயிடும். அப்போ இந்த எமோஷனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது, லைக் வந்து பயம், கோபம், இல்லை கவலை, இல்லை வந்து ஷேம் அப்படின்னு சொல்கிற விஷயம், இல்லை குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரியான பல எமோஷன்ஸ் வந்து இதோட தொடர்பு பட்டிருக்கு. முக்கியமாக வந்து பாலியல் சீண்டல்களில் வெறும் பயம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நிறைய பெண்கள் வந்து ஒரு ஷேம்க்கு உள்ளாகிறாங்க. நான் ஏன் அங்கே போனேன், அந்த இடத்த நாம் தவிர்த்திருக்கலாமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஆளாகலாம். இப்படி எனக்கு நடந்துடுச்சேன்னு ஒரு சோகத்துக்குள்ளே போகலாம். இப்படியெல்லாம் நடந்துடுச்சேன்ட்டு எனக்கு கோபமும் வரலாம். பல மாறுபட்ட மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்குள்ளே பல வருடங்கள் கூட ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அப்போது அந்த மிக்ஸ்ட் எமோஷன்ஸோட மேலோங்கி இருக்கும்போது புத்திபூர்வமாக ஓகே நான் இப்படியான முடிவுகள்லாம் எடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், வக்கீலை போய் பார்க்கணும், ஒரு 4-5 லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் அதிகமாக இருக்கும். லாஜிக்கலாக அவங்களால திங்க் பண்ணுற நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்கன்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த லாஜிக்கல் இடத்துக்கு எப்போ வருவாங்க? அது ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் கழித்து வரலாம். ஒரு லாஜிக்கலாக நான் என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது ஒரு வருஷம் கழித்து வரலாம். சில பேர் 10 வருஷம் கழித்து வரலாம். சில பேர் பல வருடங்கள் வராமல் கூட போயிடலாம். இல்லை, இப்போ இது வந்து லேட்டாக ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்கல்ல, உடனே சொல்ல முடியுமா வெளி உலகத்தில் எல்லாருக்கிட்டேயும்? பாலியல் சீண்டல்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு எந்த வயதில் நடக்குது அப்படின்னு ஒரு டேட்டாவை பார்க்கும்போது பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 நடக்குது. ஓகே. அப்போது இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பாலியல் சீண்டல்களை வெளிப்படையாக பெண்கள் எந்த வயசில் வெளியே சொல்கிறாங்க, இதை வந்து வெளிப்படுத்துறது 51 வயசில். ஓகே. அப்போ இந்த 51 வயசு ஆனால் தான் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்.